உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சி ஊடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 13ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள், தசமி திதி, விசாக நட்சத்திரம், மரண யோகம், தேய்பிறை. இன்றைய தினம் ராகு காலம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரம் பால். ரேவதி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ரேவதி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் மேன்மை, மிதுனம் நேர்மை, கடகம் லாபம், சிம்மம் மகிழ்ச்சி, கன்னி சுபம், துலாம் பயம், விருச்சிகம் போட்டி, தனுசு பாராட்டு, மகரம் பாசம், கும்பம் தெளிவு, மீனம் அன்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின், கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தொகுத்து தர நான் காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி பலன். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2026 எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகிறோம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கோ, உங்களுக்கு 7.5 சனி நடக்கின்றது. கும்பராசிக்காரருக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்குது. அந்த 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக, நிதானமாக, பதட்டம் இல்லாமல், வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், சனீஸ்வரனுடைய கால்களை இறுக பற்றி கொண்டு சனிக்கிழமையில சனீஸ்வர வழிபாடு செய்யுங்கோ, சனிக்கிழமை விரதம் இருங்கோ, சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கோ. இதெல்லாம் செஞ்சால் கும்பராசிக்காரர்களுக்கு கூட பலவிதமான நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு பகவானை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் 5ல் இருக்கார், நல்ல நிலைமையில் இருக்கிறார். பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு 6வது வீடு, அது கொஞ்சம் கூடாது. கும்பராசிப்பாரர்களை பொறுத்தவரையில் ஜூன் மட்டும் 7.5 சனி நடந்தாலும் குரு பலன் பூரணமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை குறைவு. ஜூன் மாதத்துக்கு பிறகு குருவும் 6ல் மறைஞ்சு போனார். 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்கோ. இப்போ வருடத்தின் ஆரம்ப பகுதியில் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். சனி ஒரு பக்கம் இருந்தாலும் குரு நல்லா இருக்கார். தடைப்பட்ட காரியங்கள், நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுல தடை இருந்துச்சா, அந்த தடைகள் நீங்கும்.
திருமணத்தில் தடை இருந்துச்சா அந்த தடைகள் நீங்கும். தொழில் செய்கிறதுல தடை இருந்துச்சா அந்த தடைகள் நீங்கும். கல்வியில் தடை இருந்ததா அந்த தடை நீங்கும். அது மாதிரி வியாபார தடை நீங்கும். என்ன விஷயத்தில் தடை இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி குரு பகவான் நல்லதை நடத்தி வைப்பார். அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு அழகு முகத்தில் தோன்றும். உங்களுடைய செல்வாக்கு, புகழ், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, அந்தஸ்து குரு இருக்கிற 5வது வீட்டுனாலும் குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களினாலும் உங்களுடைய முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு கவர்ச்சி, ஒரு அழகு தோன்றும். செல்வாக்கு, உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். பழைய எதிரிகள் விடயத்தில் கவனமாக இருங்கள். 7.5 சனி எப்பயோ 2 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒருத்தனோட சண்டை பிடிச்சிங்க, அவன் இப்போ வம்புக்கு நிற்பான். பழைய எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. 5வது வீடு புத்திரஸ்தானம், அங்கே குரு வந்தால் பிள்ளைகளால் இருக்கிற பிரச்சனை இப்போ ஜூன் மாதத்துக்கு முன்னுக்கு, இந்த வருட ஆரம்பத்தில் இருந்து ஜூன் மாதத்துக்குள்ள பிள்ளைகளுடைய திருமணத்தை எதிர்பார்த்தால் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கணும், பேர பிள்ளைகளை எதிர்பார்த்தால் பேர பிள்ளைகள் கிடைக்கும். பிள்ளைகள் படிக்கணும்னு எதிர்பார்த்தா படிப்பார்கள். பிள்ளைகள் வீடு வாங்கணும்னு எதிர்பார்த்தா வீடு வாங்கிவிடும். பிள்ளைகளால் நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் உங்களை பார்ப்பார்கள். பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்கள், நாங்கள் கும்பராசி ஐயா, கல்யாணம் கட்டி 5 வருஷமாக பிள்ளை இல்லை, ஜூன் மாதத்துக்கு முன்னுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதற்குண்டான பரிகாரங்களை செய்யுங்கோ, மருத்துவத்தை செய்யுங்கோ, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம், பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனம் ஓடுறது கவனம். ஜூன் மாதத்துக்கு பிறகு மே ஜூனில் குரு மாறுது. வாகனம் ஓடுறது, விபத்துக்கள் ஏற்படுறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது, ரேஸ் ஓடுறது, சீட் பெல்ட் போடாமல் போகிறது, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சனீஸ்வரனால் ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் குரு 5ல் வந்தால் குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வியாபாரம் செய்யலாம், புதிய முதலீடுகளை செய்யலாம், புதிய முயற்சிகளை செய்யலாம், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், விளம்பர உத்திகளை பயன்படுத்தலாம், தொழிலில் பதவி உயர்வு எல்லாம் ஜூன் மாதத்துக்கு முன்னுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூன் மாதத்துக்கு பிறகு வயிறு சம்பந்தமான நோய்கள், தோள்பட்டை சம்பந்தமான நோய்கள், கழுத்து சம்பந்தமான நோய்கள் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. முதுகு, தோள்பட்டை, வயிறு, கழுத்து இதுகளெல்லாம் நோய் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முதுகு தண்டு வடம் பாதிக்கப்படலாம். முள்ளந்தண்டில் சொல்லிவிடும், அந்த டிஸ்க்கு கிளம்பிட்டுது ஐயா, இந்த L1 பிழைச்சி போச்சுது, இது வளைஞ்சிட்டுது, இதுக்குள்ளே ஒரு நரம்பு நசிப்படுது, இது விலகி இருக்குது, இந்த மாதிரி முதுகுத்தண்டில் பிரச்சனை. முகத்தில் சில சிக்கல்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 6ல் குருவும் 7.5 சனியும் இதை தரும். தேவையில்லாத மனக்குழப்பம், நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்துருமோன்ற ஒரு பயம், மன பயம், பாம்பு புத்துக்குள்ளே பாம்பு போகிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு பய உணர்வு தோன்றிவிடும். தேவையில்லாத பயம். பிள்ளைகளால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். கண் பார்வையை ஒருக்கா பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளுங்கோ. கண்ணில் நோய் வர வாய்ப்பு. உடம்பை முழு ஜூன் மாதத்துக்கு பிறகு உடம்பை முழு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எக்ஸசைஸ் செய்யுங்கோ. நான் இப்போவும் 7.5 சனி இருந்தால் நடையாக குறைஞ்சது நடக்கவாவது வேணும். இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருக்கிற இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடை தவிர்த்து விடுங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உங்களோட பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளுங்க. இன்னொருத்தர் வந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை பெருசுபடுத்துகிற அளவுக்கு விடாதீங்க. உங்களோட பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இதுக்குள்ளேயே எரிஞ்சுக்கொள்ளுங்க. உடல் பயிற்சி முக்கியம் என்று சொல்லிட்டேன். மனசில் கொஞ்சம் நிம்மதி இருக்காது, மனசில் டென்ஷன் இருக்கும், பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். இதுகளெல்லாம் கொஞ்சம் கவனித்து வச்சுக்கொள்ளுங்க. கால் தடுக்க வாய்ப்புண்டு. 7.5 சனி வந்தாலே காலைத்தான் பிடிப்பார். கால் அடிபடுறது, கால் முட்டுப்படுறது, கால் உடையிறது, காலில் புண்ணு வாரது, இதெல்லாம் 7.5 சனி காலத்தில் நடக்கும். எங்கேயாவது போகக்குள்ள கால் இடிபட்டு காலில் புண்ணு வாரது, நுகச்சுத்து காலில் வாரது, காலில் செருப்பு வெட்டுறது, இதெல்லாம் 7.5 சனிக்குள்ளே காலில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை. 6ல் குரு வந்தால் ஆரோக்கியத்தில் அக்கறை. கணவன் மனைவி இடையே பிரச்சனை, தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாம் ஏற்படும். என்ன நேர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.